தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. முன்னுரை. இனியவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. இறைவனை தேர்ந்து கொள்வதால் வரும் பிரச்சனைகளை முன்வைக்கின்ற இவ் ஞாயிறு யாவே இறைவனை தேர்ந்து கொண்ட எரேமியா இறைவாக்கினர் தம் சொந்த மக்களால் கிணற்றுக்குள் தள்ளப்படுகின்றார். தன்னை தேர்ந்து கொள்வதால் தம் சீடர்களின் குடும்பங்களில் பிளவு ஏற்பட்டு அமைதியை இழக்க நேரிடலாம் என தம் சீடர்களை எச்சரிக்கின்றார் இயேசு. நம் வாழ்வில் இறைவனை மட்டும் பிரித்து கொள்வதால் நமக்கு வரும் உள்ளார்ந்த சவால்கள், வெளிப்புற வாழ்வியல் சவால்களை எதிர்கொள்ள இறைவனின் வல்லமையை வேண்டுவோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை பிரதாப் ஜெனிஃபா அவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் உடலுள்ள சுகத்திற்காகவும் தந்தை அவர்களது உடல் சுகத்தை ஆண்டவர் பேணி கொடுத்ததற்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆரோக்கிய அம்மாள் அவர்களது 9வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். ராஜபாளையம் தாமஸ் ராஜன் முத்துக்குட்டி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் உடலுள்ள சுகத்திற்காகவும் கிருபா ஆரோக்கியராஜ் அவர்களது மனம் மாற்றத்திற்காகவும் நினைத்திருக்கிற நல்ல காரியங்களை ஆண்டவர் கைகூட செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். பாம்பனில் வசிக்கின்ற திருவாளர் அடைக்கலம் சதாக் ஜான் சோனா இந்த குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் உடலுள்ள சுகத்திற்காகவும் ஸ்மிருதி லிசி நன்றாக பேச வேண்டும் என்றும் சரியாக கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்த தர வேண்டும் என்பதற்காகவும் 5வது ஆண்டு திருமண நாளிலே ஜான் சோனா இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் உருக்கத்தோடு கூட ஜெபிக்கிறார்கள். பாம்பனில் வசிக்கின்ற எல்மோர் மோனிகா சலஸ் இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஜெபிக்கிறார்கள். 2வது குழந்தை வரம் வேண்டி ஜெபிக்கிறார்கள். ஆடம் நல்ல முறையிலே படிக்க வேண்டும் என்றும் தொழில் முயற்சிகள் சிறக்க வேண்டும் என்றும் உடலுள்ள சுகத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். இன்று திருமுழுக்கு பெறுகிற குழந்தை ஆண்டனி ரினிஷா இவரை இறைவன் நிறைவான முறையிலே ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். செலின் மேரி தங்கம் 36வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் மரி அந்தோணி தாமஸ் ஜான் பிரிட்டோ இவர்களது ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஞாயிறு திருப்பலி நாமும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறையருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வெண்மை
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், தீமைக்கு எதிரான போராட்டத்திலும் வாழ்வின் வெற்றி பெறும் ஓட்டத்திலும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை எங்கள் கண்முன் வைத்து நாங்கள் பயணிக்க எங்களுக்கு அருள்தாரும். அதனால் நீர் தேர்ந்து கொண்ட மக்களாக எங்கள் இதயங்கள் வெளிச்சத்தில் ஒளிர்வதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. செதேக்கியா அரசனுக்கு இறைவனின் வாக்கை அறிவித்த எரேமியாவின் சொற்கள் இனிமையானவை அல்ல என்று கருதிய தலைவர்கள் அரசனின் கட்டளைப்படி பாழுங்கிணற்றில் அவரை தள்ளுகின்றனர். சேற்றில் புதைய தொடங்கிய எரேமியாவை எத்தியோப்பியர் ஒருவர் கிணற்றிலிருந்து காப்பாற்றுகின்றார். தன் மக்களால் ஒதுக்கி தள்ளப்பட்ட எரேமியா புறவினத்தார் வழியாக இறைவனின் பராமரிப்பை உணர்கின்றார். முதல் வாசகம். நாடெங்கும் வழக்கு காரணமாய் இருக்கும்படி என்னை பெற்றாயே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைத்திருவசனங்கள் 4 முதல் 6 முடிய.
மேலும் 8 முதல் 10 முடிய. இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைத்திருவசனங்கள் 4 முதல் 6, மேலும் 8 முதல் 10. அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான். இந்த ஆள் மக்களின் அழிவை தேடுகிறானோ அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன், செதேக்கியா நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாது என்றான். எனவே அவர்கள் எரோமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாலங்கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரே கீழே இறக்கிவிட்டார்கள். இக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரோமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார். எபேது மேலைக்கு அரசனுமின்றி வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரோமியாவை பாலங்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார்கள், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எபேது மெலேக்கியா நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டி செல். இறைவாக்கினர் எரோமியா சாவதற்கு முன்பே கிணற்றுக்குள் அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவனின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து நம் மூதாதையர்கள் எடுத்துக்காட்டு. இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவனின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து நம் மூதாதையர்களின் எடுத்துக்காட்டான வாழ்வை பின்பற்றி நம்பிக்கையின் ஊற்றம் இயேசுவின் மேல் நம் கண்களை பதிய வைத்து மன உறுதியோடு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் என தன் திருச்சபையும் நம்மையும் ஊக்குவிக்கின்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்டுள்ள திருமடல். இரண்டாம் வாசகம். நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திரு வசனங்கள் 1 முதல் 4 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திரு வசனங்கள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் நமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவிற்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 12வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 49 முதல் 53 முடிய. லூக்கா நற்செய்தி 12:49 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக 3, மூவருக்கு எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமக்களுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. ஆண்டினுடைய பொதுக்காலம் 20வது வாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களில் 2வது வாசகம் மைய இடத்தை பெறுகிறது. குறிப்பாக பவுலடிகளாருடைய இந்த வார்த்தைகள் நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. வாழ்வு என்பது ஒரு பயணம். நடக்க முடியாமல் பிறந்தோம், நடக்க கற்றுக்கொண்டோம், நடப்பது போதாது என்று ஓடுகின்ற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோம். கடைசியில் வாழ்வின் நிறைவில் மீண்டும் நடக்க முடியாத மனிதர்களாய் இதோ படுத்து நம்முடைய வாழ்வு முடிகிறது. மூச்சு விட வேண்டும் என்றுதான் ஆரம்பம், மூச்சை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நிறைவு. எனவே மனித வாழ்க்கை என்பது ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு இறுதி புள்ளி உள்ள ஒரு பாதை அல்லது பயணம். எனவே அந்த பயணத்தில் நாம் ஓடுகின்றோம். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது போல. எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பிறந்த குழந்தை சாப்பாட்டுக்காக ஓடுகிறது, அழுகிறது, வாயை பயன்படுத்தி அழுகிறது. அழுத பிள்ளைக்கு உணவு கிடைக்கும். பிறகு வளர்ந்து வருகிற பொழுது சந்தோஷத்தை தேடி ஓடுகிறோம். இது அப்பா, இது அம்மா என்று தெரிந்தவுடன் ஓடி போய் கட்டி கொள்ளுகிறது, அவர்களை அன்பு செய்கிறது, என்னை தூக்கு என்று அந்த குழந்தை கெஞ்சுகிறது. இவ்வாறாக உடல் தாண்டி மனம் வருகிற பொழுது அந்த மனம் மகிழ்வதற்காக, நிறைவதற்காக ஓடுகிறோம். பிறகு 5 வயது 6 வயது வருகிற பொழுது பள்ளிக்கூடம் புத்தி அறிவு பெற வேண்டும். ஏனென்றால் இந்த அறிவை கொண்டுதான் பணம் சம்பாதிக்க வேண்டும், செல்வங்கள் சேர்க்க வேண்டும், சொத்துக்கள் குவிக்க வேண்டும், பேர் புகழ் அடைய வேண்டும். ஆகவே இந்த அறிவை ஏற்றுக்கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இவ்வாறாக வாழ்வில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதோ இந்த அறிவை விருத்தி அடைய செய்வதற்காக அல்லது பெரிதுபடுத்துவதற்காக அந்த அறிவு ஓட்டத்தை பயன்படுத்தி பணம், பொருள், பெயர் சம்பாதிப்பதற்காக பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இருக்கின்றன. அதற்காக நாம் செலவழிக்கின்றோம், பாடுபடுகின்றோம், நேரத்தை ஒதுக்குகின்றோம். ஆனால் மன சந்தோஷம் அல்லது மன வளர்ச்சி, தனியாய் வாழுகிற ஒரு குழந்தை பிறந்தவுடன் காட்டிலே எங்கேயோ கொண்டு போய் போட்டுவிட்டு எந்த மனிதர்களையும் அந்த குழந்தை காணவில்லை என்றால் ஒரு 50 அல்லது 30 ஆண்டுகள் கழித்து மீண்டும் போய் அந்த குழந்தை அந்த காட்டுக்குள் எப்படி இருக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு பேச தெரியாது. அந்த குழந்தை பிற மனிதர்களை கண்டால் பயந்து ஓடும். ஒரு காட்டு விலங்குகளை போன்ற ஒரு வாழ்க்கையை தான் கற்றிருக்குமே தவிர இந்த சமூக வாழ்க்கையை கற்றிருக்காது. எனவே மனம் என்பது பிறரோடு இணைந்தல், சேர்ந்து வாழ்தல், நட்பை கொண்டாடுதல். எனவே இதற்கென்று இந்த உலகத்திலே உறவுகளை கொண்டாடுவதற்காக சமூக விழாக்கள் நிறைய இருக்கின்றன. கல்யாணம், குழந்தை திருமலுக்கு அல்லது குழந்தை பிறப்பு, பால்காய்ப்பு, இன்னும் இந்த கொண்டாட்டங்கள், சமூக கொண்டாட்டங்கள் நிறைய இருக்கின்றன. விடுமுறை நாட்களிலே உறவினர்கள் வீட்டிற்கு போவது, உறவினர்களை நமது வீட்டிற்கு அழைப்பது, அவர்களோடு நம்முடைய பாசத்தை பகிர்ந்து கொள்வது, நண்பர்களோடு வெளியே போவது, உரையாடுவது, அவர்களோடு சந்தோஷமாக இருப்பது. எனவே இந்த மனத்திற்கான சந்தோஷத்தை பிற மனிதர்கள் அவர்களோடு கொண்ட உறவிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ரொம்ப நாளாக ஒருத்தரை பார்க்கலன்னா நீ என்னைய மறந்துட்டியோ என்று நாம் கேட்கிறோம், அல்லது நாம் போய் அவர்களை பார்க்கின்றோம். எப்படியோ அந்த உறவு மனது சம்பந்தமாய், மனிதர்கள் சம்பந்தமாய் ஒரு மகிழ்ச்சியை, கொண்டாட்டத்தை வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, அது தவிர இந்த புலன்கள், 5 புலன்கள், வாய்க்கென்று ஹோட்டல், எத்தனை வெரைட்டியான ஹோட்டல் இருக்கிறது என்று பாருங்கள். அல்லது வீட்டிலே கூட தினமும் ஒரே சாப்பாடு கொடுத்தால் சண்டை நடக்கிறதா இல்லையா? கண்களுக்கென்று தியேட்டர் போன்ற காட்சி பகுதிகள் இருக்கின்றன. இன்றைக்கு வீட்டிலேயே செல்போன், டிவி எல்லாம் வந்திருக்கிறது. கண் இன்பம், அதுபோல் செவிக்கான இன்பம், என்னென்ன வழிகள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாததில்லை. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு குழந்தை பிறந்து மரணத்தை அடைவதற்கு முன்னால் சம்பாதித்து விட வேண்டும், அனுபவித்து விட வேண்டும், வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது வாழ்வு என்பது நீ எவ்வளவு சம்பாதித்தாய், நீ எவ்வளவு சுவைத்தாய், நீ எவ்வளவு பெற்றுக்கொண்டாய், சேர்த்து கொண்டாய், இதைத்தான் கணக்கில் எடுக்கின்றான். காரணம் அது நமக்கு பெரிதாக தருகிறது.
ஒரு நல்ல வீடு வாங்க வேண்டும், ஒரு நல்ல கார் வாங்க வேண்டும், இவ்வளவு நகை, இவ்வளவு பொருள், இவ்வளவு வீட்டு வசதி, அதற்கென்று ஒரு பட்டியல் வைத்திருப்பார்கள். ஷீஷோபா, அந்த ஊஞ்சல் வீடு, அது என்னென்ன இருக்கோ எல்லாம் இருக்கும். அதை தாண்டி இந்தந்த நாடுகளை நான் போய் பார்த்திருக்க வேண்டும், இந்தந்த ஊர்களுக்கு நான் போயிருக்க வேண்டும், என்னை இவ்வளவு பேர் பெருமையாய் பேசியிருக்க வேண்டும், எனக்கென்று இவ்வளவு பெயர் புகழ் கிடைத்திருக்க வேண்டும். இந்த புத்தி அதன் மீது தன் கண்ணை பதிய வைத்ததால் அதை பெற்றுக்கொள்ளுகிறார். அன்றைக்கு ஒருவர் வண்டி மந்திரிக்க வந்தார், நல்ல காரியம், ஆசீர்வாதத்திற்காக. ஃபாதர் பார்த்தீங்களா, என்ன நீங்கள் வந்த புதுசில் ஒரு வண்டி கொண்டாந்து மந்திரிச்சோன்னா அப்போவே எனக்கு ஒரு ஆசை ஃபாதர், அது செகண்ட் ஹேண்ட், வழி இல்லாமல் வாங்கணும், எப்படியும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு புது வண்டி உங்கள் கையால் மந்திரிச்சிருன்னு நினச்சேன் ஃபாதர், கொண்டு வந்துட்டேன் ஃபாதர். வண்டி மந்திரிச்சது நல்லது, ஃபாதர்கிட்ட வந்து பார்க்கணும், அது ஏண்டே வந்து பார்க்கணும்னு சொன்னதெல்லாம் நல்லது, ஏனென்றால் ஒரு ஆன்மீகம். ஆனால் அங்கே அவருக்கு இது ஆன்மீகம் பெரிதல்ல, ஆசீர்வாதம் பெரிதல்ல. எது பெரிது? உங்கள் முன்னால் நான் ஒரு பழைய வண்டியை வைத்திருந்தேனே, பார்த்தீர்களா, உழைத்தேன், உயர்ந்தேன், இதோ இன்றைக்கு நான் நல்ல வண்டியை வாங்கிவிட்டேன், அவ்வளோதான் பாயிண்ட். எனக்கு இந்த வண்டியில் போக வேண்டும் என்று ஆசை. எங்கள் வீட்டில் பழைய வண்டியில் போகும்போது கேட்பாங்க ஃபாதர் எல்லாரும், என்ன இன்னும் வாங்கலையான்னு. இந்தா என்றேன். வைராக்கியம், மன உறுதி. பிரியமானவர்களே, தவறல்ல, மன உறுதி இருப்பது தவறல்ல, வைராக்கியம் இருப்பது தவறல்ல, ஒரு இலக்கின் மீது தன் கண்களை பதிய வைத்து கொண்டே இருப்பது தவறல்ல. ஆனால் இந்த ஐம்புலன்கள், ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை, ஒரு பீஸா சாப்பிட்றணும்னு ஆசை. எல்லாம் என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க ஃபாதர். அதனால் பாருங்கள் ஃபாதர், பெங்களூருக்கு ஒரு நாள் டூர் போகும்போது வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃபாதர், அங்கெல்லாம் இது நல்லா இருக்குமா ஃபாதர், அதனால் அங்கே சாப்பிட்டு வந்துட்டேன் ஃபாதர். போதும் ஃபாதர், எங்கள் பசங்க காலேஜில் படிக்கும் போதெல்லாம் அவன் பெருமையாக பேசுவான், நானும் பார்த்துட்டேன், நானும் சாப்பிட்டுட்டேன். பிரியமானவர்களை, யோசித்து பார்க்கிறோம், எவ்வளவு ஒரு தேடல், எவ்வளவு ஒரு தாகம், எவ்வளவு ஒரு காரியம். எனவே இந்த உடல் சார்ந்து அல்லது அறிவு சார்ந்து அல்லது இந்த புலன் உணர்வுகள், உணர்ச்சிகள் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, இந்த உலகம் சார்ந்து எல்லாவற்றிற்கும் நம்முடைய வாழ்வை, ஓட்டத்தை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. இதோ குறிப்பிட்டிருந்த அந்த பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுகிறோம், அதுக்கெல்லாம் யாரும் குறைச்சல் கிடையாது, ஓடாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை, எப்படியாவது ஓடுகிறார்கள். ஆனால் இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து கொண்டு ஓடுகிறோமா? ஏன் ஃபாதர் இயேசு மீது கண்களை பதிய வைக்கணும்? என்ன தேவை? நீங்கள் பெற்றுக்கொண்ட உங்கள் இப்போ இதுவரைக்கும் சொன்ன எல்லாற்றையும் நான் அடைந்து விட்டேன் என்று அல்லது பெற்றுவிட்டேன் என்று நினைக்கிற மனிதன் முழுமையாய் நிறைவில் இருக்கிறானா? அப்பா, வாழ்க்கையை நல்லா வாழ்ந்தோம், கடவுளே நன்றி அப்பா, சந்தோஷமப்பா, ஆசீர்வாதமாக இருக்கேன் என்று சொல்லுகிற ஒரு நினைப்பு, ஒரு உள்ளம், ஒரு நிறைவு, ஒரு அமைதி நிலை, பெற்றுவிட்டோம் என்கின்ற ஒரு சாந்த நிலை, வாழ்வின் நிறைவு என்கின்ற ஒரு ஆசீர்வாத நிலை இல்லை என்று சொன்னால், அதாவது முக்கியமானது இல்லாமல் எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து என்ன புண்ணியம்? முக்கியமானது எது? ஒரு உடலுக்கு உயிர். அந்த உயிர் எதை நம்பி இருக்கிறது? இறைவனை நம்பி இருக்கிறது. அழியாத இந்த உயிரை, அழியாத இந்த ஆன்மாவை அழிந்து போகின்ற பெற்றுக்கொண்ட அல்லது சேர்த்து கொண்ட இதுவரை நான் சொன்ன இந்த உடல், அறிவு, மனம், இந்த மூன்றோடு நாம் நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வைக்கவில்லை என்று சொன்னால் எல்லாம் எங்கு போய் சேரும்? அது என்ன பலனை தந்துவிட முடியும்? அது என்ன நிறைவை தந்துவிட முடியும்? நிறைவு என்பது, பலன் என்பது இந்த ஊனுடலுக்குள் இருக்கிற, இந்த ஐம்புலன்களுக்குள் இருக்கிற இந்த அறிவையும் இந்த மனத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆன்மா, இறைத்தன்மை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறதே. அந்த இறைத்தன்மை நிறையவில்லை என்றால், அந்த பணக்காரன் நரகத்தில் போய் கிடந்தான் பாருங்க, கிடந்துக்கிட்டு சொல்கிறான், அந்த லாசருவே உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் கிடந்தான், குப்பை, அவன் உடம்புலாம் தொழுநோய், நான் அவனை பார்க்கவா வேண்டாமான்னு யோசித்தேன். ஆபிரகாம் மடியில் தூக்கி வச்சிருக்கிறாரு. என்ன உலகம் யோசித்து பாருங்க. சரி போட்டும், நான் அவனை தீண்டத்தகாதவன் என்றும் தொடத்தகாதவன் என்றும் நோயாளி என்றும் அவன் உடம்பெல்லாம் புண்களாய் இருந்தது, நாய்கள் வந்து அவன் புண்ணை நக்கும் என்று இயேசுவே சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கிடந்தவனை ஆபிரகாம் மடியில் தூக்கி வைத்திருக்கிறாரே. இப்போ நிலைமையை பாருங்க,
அவனது விரலை நனைத்து கொண்டு வந்து வாயில் வைக்க சொல்லு. ஒரே ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? ஏனென்றால் இதற்குள் இருக்கிற அந்த ஆன்மா துடித்து கொண்டே இருக்கிறது. என்னையும் கவனிய, நானும் உனக்குள்ள தானே இருக்கேன். நான் தாண்டா அப்படி பார்த்தா இதுக்கெல்லாம் ஓனரு நான் தான். இந்த ஐம்புலன்களுக்கும் இந்த அறிவுக்கும் இந்த மனதிற்கும் நான் தான் சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஊட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாம் போயிட்டோம்னா இந்த உடம்பை விட்டு உன் அறிவு வேலை செய்யாது, உன் மனசு யோசிக்காது, உணராது. உன் 5 புலன்கள், உன் கண்ணு திறந்தே இருக்கும் ஆனால் பார்க்காது, காது திறந்தே இருக்கும் ஆனால் கேட்காது. நீ செத்து கிடந்த வாயிலுக்குள்ள இவனுக்கு இந்த பண்டம் பிடிக்கும்னு திணிச்சா இந்த வாய் சாப்பிடாது. நான் கொடுக்கறதுனால தான் இந்த ஆன்மா உள்ள இருக்கிற அந்த உயிர் தன்மை, இறை தன்மை, ஐயோ பாவம்னு சொல்றதுனால தான் உனக்கு புத்தி, உனக்கு மனசு, உனக்கு இந்த ஐம்புலன். ஆனா வீட்டில் வயசான அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க தான் அந்த உடம்பு கொடுத்தது, அவங்க தான் நமக்கு சாப்பாடு கொடுத்தது, அவங்க தான் படிக்கிறதுக்காக மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி காசை கட்டி எல்லாம் செஞ்சு படிக்க வச்சது, எல்லாம் செஞ்சது. ஆனால் நம்ம அவங்களுக்கு நன்மை கொடுக்க போகும்போது, அவசரம் கொடுக்க போகும்போது, நம்ம ஊரில் கூட கொஞ்சம் பரவாயில்ல, அந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. கோவில்பட்டியில் நான் இருக்கிற பொழுது அந்த வீடு நல்ல வீடு, பின்னால் ஒரு ரூம்பு, சின்ன ரூம்பு கெட்டி, புது ரூம்பு கெட்டி தான் கொடுத்துருக்காங்க. என்னையா இங்கே போட்டிருக்கிறீங்கண்ணா? ஃபாதர் மூத்திர ஸ்மெல் பயங்கரமாக இருக்கலாம் ஃபாதர், வீட்டில் வர்றவங்க போகிறவங்கலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க, இந்த ரூமை கட்டிட்டு அங்கே இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே வசனங்கள் அப்படி நமக்கு சொல்லித் தருகிறது. மன ஓட்டத்தில் ஓடுகிற பொழுது நமது கண்களை ஏன் இயேசுவின் மீது பதிய வைக்க வேண்டும்? அவர் இழிவையும் பொருள்படுத்தாமல் நமக்காக சிலுவையை சுமந்தார், கடவுளின் அரியணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ அழியாத நிலை வாழ்வு தருகின்ற சென்று வாருங்கள், பேரின்பம் தொடரட்டும். ஆலயத்தில் இருப்பது பேரின்பம், ஆண்டவனை தரிசிப்பது பேரின்பம், இந்த திருப்பலியில் கலந்து கொள்வது பேரின்பம் என்றால், வீட்டிற்கு போகிற பிறகு தொடர்ந்து விவிலியம் வாசிப்பது பேரின்பம், அந்த விவிலியத்தை தியானித்து கொண்டிருப்பது பேரின்பம், ஜபமாலை ஜபிப்பது பேரின்பம், ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு பக்தி முயற்சியை வைத்து தினம் தினம் நாம் அவர்களை நோக்கி ஜபிப்பது நமக்கு பேரின்பம். நம்முடைய ஆன்மாவிற்குள்ளே இறைமையை வைத்து கொண்டே இருப்பது பேரின்பம். நமது இந்த கண் அல்ல, நம்முடைய ஞான கண் என்று சொல்லப்படுகிற அறிவின் கண்ணும் மனத்தின் கண்ணும் எப்போதும் இயேசுவின் மீது பதிந்து கொண்டே இருப்பது பேரின்பம். அப்படி இருந்தா, இன்னைக்கு முதல் வாசகம் சொல்லுது, உன்னைய கிணத்துக்குள்ளே இறக்கினாலும் சரி, சிங்கத்தின் குகையில் தூக்கி போட்டாலும் சரி, நம்ம அசராமல் உட்கார்ந்துருக்கலாம், ஒன்றும் நடக்காது, ஒன்றும் ஆகாது. ஏன்னா நமக்கு தெரியும், எவ்வளவுதான் பாதுகாத்து வச்சாலும் இந்த அழகு அழிந்து விடும், இந்த அறிவு மங்கி விடும், இந்த பேச்சு குறைந்து விடும். பிறக்கின்ற பொழுது எப்படி நடக்க தெரியாமல் இருந்தோமோ, கடைசியில் கம்ப ஊனி எப்படியோ எவன் கையாவது பிடிச்சு நடந்து கடைசியில் நடக்க முடியாமல் கிடந்து உயிர் போகும் என்பது இயல்பு, அது இயற்கை. பிறக்கும் போது அப்படித்தான் இருந்தோம், மரணிக்கும் போது அப்படித்தான் இருக்க போகிறோம். அதே போல இந்த மனம் சுவைத்தது, அது எனக்குள்ளது என்று சொன்னதெல்லாம் இதோ எவனாவது எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும், அதை கொடுத்து கொண்டு தான் ஆக வேண்டும், அதில் மாற்றொன்றும் இல்லை. அதனால் அழிந்து போகின்ற உடலை தூக்கி நீ கிணத்துல போட்டா என்ன, சிங்கத்தின் குகையில் போட்டா என்ன, கடவுள் தீர்மானிச்ச அன்னைக்கு போகும், நீ தீர்மானிச்ச அன்னைக்கு அல்ல என்று நம்மால் உறுதியோடு நிற்க முடியும். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். உன் தாயோ தந்தையோ யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவிடமிருந்து உன்னை பிரிப்பதற்கு உனக்கு பொய்யை கற்றுத்தந்தால், தீமையை கற்றுத்தந்தால், உனக்குள் பாவத்தை ஊட்டுவதற்கு முயற்சி செய்தால், அவர்கள் உனக்கு பகைவர்கள். அது யாரா இருந்தாலும் சரி, தாய் தந்தை, உயிர் தருகிற உணவு தருகிற மாமனார் மாமியார் அல்லது கணவன் மனைவி, நீ கடவுளின் மீது கண்களை பதிய வைத்திருந்தால் இருவரும் சேர்ந்து ஓடுவோம். நீ கடவுளின் மீது கண்களை பதிய வைக்கவில்லை என்றால், இதோ 5 இருப்பார்கள், 2 பேர் ஒரு கட்சி, 3 பேர் இன்னொரு கட்சி, கிறிஸ்துவை முன்னிட்டு. ஏனெனில் இந்த உலக வாழ்க்கை அல்ல, இந்த புலன்களின், இந்த அறிவின், இந்த மனத்தின் தேடலுக்கு ஓடுகிற அடிமை அல்ல நான், ஆண்டவரின் பிள்ளை, ஆன்மா என் சொத்து. ஒருவன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் அந்த உயிர் தன்மையை, ஆன்ம தன்மையை இழந்து விட்டால் என்ன புண்ணியம்? எனவே ஆழமான சிந்தனை, வாசகங்களை அழுத்தமாக தியானிப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம்.
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். எம் திரு அவை மண்ணுலகில் எரியும் சுடராக துளங்கி நற்செய்திக்கு துடிவுடன் சான்று பகரும் இடமாகவும், மதம், மொழி, இனம், கலாச்சாரத்தை தாண்டி அனைவரோடும் உரையாடும் தளமாகவும் அமைய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் அரசியல் தளம் நீதி, அமைதி, சமத்துவம், மனித நேயத்திற்கான தளமாகவும் அமையவும் தங்கள் உள்ளத்தில் எம் நாட்டிற்கு குறித்த தாகத்தை எம் இளைஞர் இளம்பெண்களிடம் ஏற்படுத்தவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். துன்பம், தோல்வி, பிரிவினை, ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை போன்ற நெருப்பினால் அன்றாடம் சுட்டெரிக்கப்படும் எம் சகோதர சகோதரிகளுக்கு மனதிடம் அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம் இதய அன்பினால் உந்தப்படும் நாங்கள் உம்மை எங்கள் சகோதர சகோதரிகளில் அடையாளம் காணவும், எங்கள் வாழ்வை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளவும், எங்கள் நிலைப்பாடுகளில் துணிந்து நிற்கவும் திடமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, மக்களின மீட்பிற்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த அப்பரச காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இதன் உதவியால் எங்கள் வாழ்வு உமது தெய்வீக பேரருளால் என்றும் நிரப்பப்படுவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்துவருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மண்ணகத்தில் மனிதனாக பிறந்தார், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்க்கை நடத்த திருவுளமானார்.
சிலுவையில் சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என்று எங்களுக்கு விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு மோட்சராஜன், ஏனைய குருக்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்களையும், செலின், மேரி தங்கம், ஆரோக்கியம்மாள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள் அனைவரையும் ஒளி நிறைந்த திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, வழக்கமாக நம்ம ரொம்ப அறிவிப்பு சொல்வதில்லை, எப்போவாது தேவைப்பட்ட ஒரு அறிவிப்பு சொல்வது தான். இது ஒரு சின்ன தகவல் தான், அறிவிப்பு கூட என்று இல்லை. பொதுவாக மறையுரை நாம் செய்கின்ற பொழுது, இறை விவிலியம் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்படின்ட்டு நம்ம எதையாவது ஒன்று சொல்லுவோம். நிச்சயமாக அது யாரையும் குறிப்பிட்டு சொல்வது கிடையாது. அதெல்லாம் பொதுவான ஒரு செய்தி, இறை செய்தியை இப்படி இருக்குன்னு வந்து ஃபாதர் நீங்கள் அன்றைக்கி சொன்னது ஒருவேளை எங்கள் வீட்டைத்தானோ என்னையத்தானோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஃபாதர், உங்களுக்கு அதில் உள்ள கதை தெரியுமான்னு ஒரு மணி நேரம் நீங்கள் உங்கள் கதையை சொன்னால் நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, ஏன்னா நான் கவுன்சிலிங் கொடுக்குற ஆள். நீங்கள் எவ்வளோ நேரம் கதை பேசினாலும் கேட்போம். ஆனால் மறையுறையில் சொல்வது தயவுசெய்து யாரையும் குறிப்பிட்டு இன்னாருக்காக அப்படின்லாம் இங்கே வச்சுக்கிட்டு நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியாது. அதுவாக ஃப்ளோவில் எடுத்துக்காட்டு. மற்றதெல்லாம் நம்ம 1000 இடம் ஏறக்குறைய ஒரு 1,00,000 கவுன்சிலிங் நம்ம இது வரைக்கும் போயிருக்கிறோம். அதில் இருந்து ஏதாவது ஒரு சில கதைகளை சொல்வது தான் தவிர மற்றபடி குறிப்பிட்டு சொல்வதல்ல. அதனால் இறை வார்த்தை நம் உள்ளத்தை தொடுவது சிறந்தது. அது ஒருவேளை நமக்குள்ளே ஒரு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தினால் அதை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அதை சரி செய்து அதை மீண்டு வர வேண்டுமே தவிர அதை விட்டு நம்ம அது நம்மளை தான் சொன்னாங்களோன்னு வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையில்லைங்கிறது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் சுரண்டை பங்கு ராஜகோபால பிரிவிற்கும் தகப்பனார் அல்போன்ஸ், தாய் எலிசபெத் ராணி, இவர்கள் மகன் சகாய மார்ட்டினுக்கும், பண்டாரக்குளம் பங்கு பண்டாரக்குளத்தில் இருக்கும் தகப்பனார் இறுதிராஜ், தாய் சபரியம்மாள், இவர்களுக்கு மகள் சகாய ராணிக்கு திருமணம். இது 3வது அறிக்கை. சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் தகப்பனார் ஜேசுராஜ், தாய் வளரஜோதி, இவர்கள் மகன் அன்புரோசுக்கும், சேர்ந்தமரம் பங்கு சேர்ந்தமரத்தில் இருக்கும் தகப்பனார் அருள், தாய் ரெஜினா, இவர்கள் மகள் செசினா வினோதினிக்கு திருமணம். இது 2வது அறிக்கை. சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் தகப்பனார் யாப்பசாமி, தாய் இருதயமேரி, இவர்கள் மகன் லூர்து ஜெமிஸுக்கும், புளியங்குடி பங்கு பாம்பு கோவிலில் இருக்கும் தகப்பனார் அகஸ்டின், தாய் ஆரோக்கிய சிறிய புஷ்பம், இவர்கள் மகள் மரிய ஹெவன் அங்குலிக்கு திருமணம். இது 1வது 2வது அறிக்கை. இத்திருமண அறிக்கை தடை இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 18ஆம் தேதி திங்கள் மாலை 7 மணிக்கு அந்தோனியார் அன்பியத்தில் ஆண்ட்ரோ உஷா இவர்களது இல்லத்தில் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். 19ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11 மணிக்கு நற்கொணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி, தொடர்ந்து ஒவ்வொருயிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கொணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 20ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 23ஆம் தேதி சனி மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 24ஆம் ஞாயிறு பொதுக்காலத்தின் 21ஆம் ஞாயிறு அன்று காலை 7:15க்கு விகே புதரிலும், காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும், மாலை 7 மணிக்கு ராஜகோபால பிரிவிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வாறு ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அன்னை தெரேசாள் அன்பியம். புனித அன்னை தெரேசாள் அன்பியத்துக்கு நாம் கரபொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித அந்தோனியார் அன்பியம் சிறப்பு செய்வார்கள். குழந்தை இயேசு அன்பிய கூட்டமானது வருகிற 21ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 7 மணி அளவில் திரு ராஜா சந்தானம் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் அன்பிய குடும்பங்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புனித கிலேலியாவின் திருவுருவம் இன்று மாலை 5:30 மணிக்கு கெஜான்ஸ் கிளாரா இவர்களது இல்லத்திலிருந்து ஜெயராஜ் மோனிசா இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக பவனியாக எடுத்துச் செல்லப்படுகின்றது. இத்திரு நிகழ்வுகளில் புனித கலிலேயா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கலிலேயா வழியாக இறை அருளை பெற அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும்
திருப்பலியை தொடர்ந்து அசன உணவு வழங்கப்படுகிறது. இதற்காக திரியாத்திரை பயணிகளாக கொடுக்கிற காணிக்கைகளை கொண்டு எல்லா சபைக்கிழமையும் அசன உணவு வழங்கப்படுகிறது. தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் மட்டும் நமது சுரண்டை ஊரில் உள்ள பல குடும்பங்கள், பல வியாபாரிகள் பதிவாக ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து காணிக்கையாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதன்படி இந்த கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று அசனத்திற்காக காணிக்கை வழங்கிய குடும்பங்கள் காய்கறி செலவு முழுவதும் காய்கறிகள் அனைத்தும் அசனத்துக்கு தேவையான அத்துணை காய்கறிகளும் ஜெயா ரத்னசாமி குருமலாப்பேரி அவர்கள் வழங்கினார்கள். கருவாடு வழங்கியவர்கள் ஜேம்ஸ் செல்வி, ஆனந்த் ஆனந்தி குடும்பத்தினர். பாயாசம் வழங்கியவர் அந்தோனியா பக்தர் குடும்பம். அதுபோக காணிக்கையாக கொடுத்த குடும்பங்கள் ஏஎல் சன்ஸ் குடும்பத்தினர் 2000 ரூபாய், ஸ்டெல்லா மேரி டீச்சர் 1000 ரூபாய், சகாயம் செலின் 1000 ரூபாய், லூர்தராஜன் ரெஜிலா 1000 ரூபாய், அந்தோனியா பக்தர் ஆசிரியர் ஒருவர் 500 ரூபாய், தேவ்பிளஸ் அனிதா 500 ரூபாய், விகே புதூர் சாலமோன் சகாயமேரி குடும்பத்தினர் 500 ரூபாய், ஜேம்ஸ் ஆக்னஸ் 500 ரூபாய், அந்தோனி ராயப்பன் சகாயம் 500 ரூபாய், ஜெபஸ்தியான் உதயா 500 ரூபாய், ஜோமிக்ஸ் டெபி 500 ரூபாய், ராணி ஸ்டோர் கென்சன் அனிஸ்டாக் 500 ரூபாய், ஜஸ்டின் லாலிட் 500 ரூபாய், பெனிட்டோ சோனியா 500 ரூபாய், ராஜம் டீச்சர் 500 ரூபாய், மிக்கேல் ஆசிரியர் ஜெபமாலை 500 ரூபாய், ஜெகன் சகாயம் 500 ரூபாய், பெரியசாமி சேசம்மாள் 500 ரூபாய், ஜஸ்டின் டென்சி 300 ரூபாய், ஆரோக்கியராஜ் ரோஸ்லின் 300 ரூபாய், அல்போன்ஸ் கிறிஸ்டி 300 ரூபாய், கீழச்சுரண்டை ஆரோக்கியசாமி புனிதா 200 ரூபாய், விக்டர் ராணி 200 ரூபாய், லூர்துசாமி விஜி 200 ரூபாய், சார்லஸ் அமலா 200 ரூபாய், புஷ்பராஜ் சரோஜா 200 ரூபாய், ஜெகன் அக்ஷலியா 200 ரூபாய், அமலி சகாயராஜ் 200 ரூபாய், ஜெயராணி ஜேம்ஸ் 200 ரூபாய், ஜேம்ஸ் பாஸ்கலின் 200 ரூபாய், அருள்ராஜ் அல்போன்சா 200 ரூபாய். மொத்த வரவு 14,400 ரூபாய். மொத்த செலவு 14,180 ரூபாய். மீதி இருப்பு 220 ரூபாய். கொடுத்த அத்துணை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறை அருளாலும் இறைமக்கள் அனைவரது ஒத்துழைப்பாலும் இனிதே நடந்தேறியது புனித கிளேலியா அன்னையின் திருவிழா. இந்த திருவிழாவிற்காக நன்கொடை வழங்கியவர்களின் விவரங்கள்: தியோப்ளஸ் அனிட்டா 1000 ரூபாய், கிளேலியா அன்னையின் பக்தர் ஒருவர் 500 ரூபாய், ஜெயமேரி 200 ரூபாய், ரெக்ஸ்டன் லூசியா 200 ரூபாய், ரினோஸ் ஹெலன் 500 ரூபாய், ஸ்டீவன் பாலின் 300 ரூபாய், லில்லி ஆரோக்கியம் 50 ரூபாய், லூர்துசாமி ஆசிரியர் 1000 ரூபாய், செரின் ஜெசி 500 ரூபாய், மிக்கேல் அந்தோனி 100 ரூபாய், ஜேம்ஸ் ஜெயராணி 200 ரூபாய், ஆனந்த் ஆனந்தி 100 ரூபாய், லூர்துசாமி குடும்பத்தார் 100 ரூபாய், ஜேம்ஸ் சுதா 500 ரூபாய், ஸ்டீவன் நான்சி 50 ரூபாய், அருண் பிக்னேஷ் பிரபீனா 200 ரூபாய், சார்ஜ் கிளாரா 200 ரூபாய், ஜெபஸ்டியன் ஜீபா 200 ரூபாய், பாஸ்டின் லூர்து அந்தோனி 100 ரூபாய், ராஜ் யூசா 50 ரூபாய், அந்தோனிராஜ் ஜான்சி 100 ரூபாய், லூயிஸ் பால்ராஜம் 500 ரூபாய், ஆண்ட்ரோ உஷா 100 ரூபாய், தாமஸ் செல்வி 200 ரூபாய், ராஜா புனிதா 100 ரூபாய், செல்வம் சாந்தி 200 ரூபாய், அமல்ராஜ் சபரிமுத்தாள் 100 ரூபாய், தாசன் ஆக்னஸ் 200 ரூபாய், அல்போன்ஸ் சாந்தி 100 ரூபாய், ஜார்ஜ் செனிபா 200 ரூபாய், சேஸ்ராஜ் அனிட்டா 100 ரூபாய், சேசு பெரில் 100 ரூபாய், அமலி இன்ஃபென்ட் 400 ரூபாய், பிரான்சிஸ்கா 100 ரூபாய், சபரிமுத்து சாந்தி 100 ரூபாய், அந்தோணிச்சாமி கேத்ரின் 50 ரூபாய், மரியதாசன் லூர்து 100 ரூபாய், விக்டர் ராணி 300 ரூபாய், சீமோன் மிக்கேலா 500 ரூபாய், சார்ஜ் ஏஞ்சல் 100 ரூபாய், சரோன் ஜாய்னர் 200 ரூபாய், தாமஸ் நீக்கிலா 100 ரூபாய், செல்வராஜ் ரோசாரி 700 ரூபாய், ஜேம்ஸ் பிரியா 100 ரூபாய், ஜெயராஜ் மோனிசா 200 ரூபாய், ஸ்டீவன் புனிதா 100 ரூபாய், அருள்ராஜ் அல்போன்சா 100 ரூபாய், எக்ஸ் செபஸ்தியான் உதயா 500 ரூபாய், இருதயம் அமுதா 200 ரூபாய், ராஜ் சோனியா 200 ரூபாய், ஜேம்ஸ் ராசாத்தி 100 ரூபாய்,
ஜஸ்டின் வனிதா 100 ரூபாய், மிக்கேல் ஜெபமாலை 300 ரூபாய், ஜெகன் அக்சீலியா 500 ரூபாய், சேவியர் செபஸ்தியம்மாள் 200 ரூபாய், சீமோன் சௌமியா 500 ரூபாய், ஜார்லஸ் அமலா 100 ரூபாய், எட்மண்ட் குயின் 50 ரூபாய், ஜேம்ஸ் சில்வியா 100 ரூபாய், ஜேம்ஸ் மிக்கேலால் 100 ரூபாய், அந்தோனி அனிசா 200 ரூபாய், ஜென்சன் ஏஞ்சல் 200 ரூபாய், பிளவேந்திரன் எல்சி 500 ரூபாய், ஸ்டீபன் ஆஞ்சலி 200 ரூபாய், ராசப்பா கில்டா 100 ரூபாய், மரியதாஸ் ராணி 200 ரூபாய், ஜேசு வெர்ஜின் 200 ரூபாய், அல்போன்ஸ் கிறிஸ்டி 100 ரூபாய், ஜென்கின்சன் அனிஸ்டா ராணி ஸ்டோர் 200 ரூபாய், பெர்க்மான்ஸ் ரீட்டா 1000 ரூபாய், ஜான்சன் பிரசன்னா 300 ரூபாய், கென்னடி ஜெசிந்தா 100 ரூபாய், கவாஸ்கர் பிரவீனா 200 ரூபாய், சேசுராஜ் ஜோசி 100 ரூபாய், லூர்தராஜ் அனிஸ்டா 500 ரூபாய், சென்சி ராஜ் 500 ரூபாய், கிறிஸ்டி மிக்கேல் பிகே புதூர் 500 ரூபாய், ஜெகநாதன் சேவியர் அம்மாள் 500 ரூபாய், ஜஸ்டின் லாலிட் 200 ரூபாய், ஜேம்ஸ் ராஜம் 300 ரூபாய், மிக்கேல் கலா 300 ரூபாய், ஜெயராஜ் சுசி 200 ரூபாய், பெரியசாமி சேசமாள் 200 ரூபாய், ஜோய் மஞ்சு 500 ரூபாய், விஸ்வாசம் சேசிலி 200 ரூபாய், போஸ்கோ அன்பரசி 300 ரூபாய், ஜான் பிரியா 300 ரூபாய், லக்வின் ரெஜிலா 200 ரூபாய், கிறிஸ்டோபர் மெஜர்லா 500 ரூபாய், குழந்தராஜ் மார்க்ரெட் அவ்வளோதான் முடிஞ்சது. குழந்தராஜ் மார்க்ரெட் 300 ரூபாய், ஆகாஷ் அபிஷேக் 1000 ரூபாய், ஆரோக்கியராஜ் ரோஸ்லின் 300 ரூபாய், கிறிஸ்டோபர் லூசியா 100 ரூபாய், கிளேலியா அன்னையின் பக்தர் ஒருவர் 500 ரூபாய், கிளேலியா அன்னையின் பக்தர் ஒருவர் 200 ரூபாய், ஜான்சன் எமல்டா 100 ரூபாய், அர்னால்டு ஜெனிவர் 300 ரூபாய், ஜஸ்டின் டென்சி 200 ரூபாய், விகே புதூர் அண்ணாநகர் அற்புத குழந்தையேசு அன்பியத்தின் சார்பாக 3850 ரூபாய், அந்தோணி முத்து சுந்தரி குடும்பம் கருவந்தா 500 ரூபாய், சாலமோன் குடும்பத்தினர் விகே புதூர் 500 ரூபாய், மகாலிங்கம் ஜெயசீலி குடும்பத்தினர் சேர்ந்தமரம் 500 ரூபாய், கோல்டு அந்தோணிராஜ் இன்னாசி ராணி சுந்தர நாச்சியார்புரம் 500 ரூபாய், ஜேம்ஸ் பாஸ்கலின் 200 ரூபாய், பிரிட்டோ அகரக்கட்டு 1000 ரூபாய், பெனிட்டோ சோனியா 500 ரூபாய், மரிய செல்வராஜ் லீனஸ் 2000 ரூபாய், ஆக்னஸ் ஜேம்ஸ் 500 ரூபாய், ஜோசப் கில்டா 500 ரூபாய், சூடுலன் செல்வி 300 ரூபாய், ஜாய்சன் ஜோஸ் எனும் கேரள பக்தர் ஒருவர் 5000 ரூபாய், விகே புதூர் கிளேலியா பக்தர் ஒருவர் 500 ரூபாய். விகே புதூர் இறைமக்கள் தங்கள் பங்களிப்பை கொடுத்தார்கள். அந்தோணிச்சாமி அந்தோணி மேரி 1000 ரூபாய், அமல்ராஜ் ரோஸ்லெட் 1000 ரூபாய், சாமுவேல் ராஜ் 1000 ரூபாய், சாமுவேல் ராஜ் பூ மேரி 1000 ரூபாய், சேசுராஜன் பானுராணி 1000 ரூபாய், சபரிராஜ் செனிவர் 500 ரூபாய், ஆரோக்கிய ஜேசு ஜெயதீபா 500 ரூபாய், சாலமோன் சகாயமேரி 500 ரூபாய், அந்தோணிச்சாமி ரோஸ்லின் 500 ரூபாய், அருளானந்தம் பாலின் வசந்தி 500 ரூபாய், அந்தோணிச்சாமி மரிய செல்வம் 500 ரூபாய், ஞானப்பிரகாசம் யாகம்மாள் 200 ரூபாய், தேவராஜ் சபரியம்மாள் 200 ரூபாய், ஆரோக்கியராஜ் 200 ரூபாய், பாக்கியத்தாய் 200 ரூபாய், அந்தோணிராஜ் மேரி 100 ரூபாய், சேகர் எல்ஐசி 200 ரூபாய், சபரிராஜ் சகாயராணி 100 ரூபாய், ஆரோக்கியசாமி பிரான்சிஸ் செல்வி 500 ரூபாய், மிக்கேல்ராஜ் கிறிஸ்டி 100 ரூபாய். மொத்த வரவு 51,100 ரூபாய். கடந்த ஆண்டு திருவிழாவின் முன்னிருப்பு 1208 ரூபாய். ஆக மொத்தம் 52,308 ரூபாய். செலவினங்கள்: அழைப்பிதழ் 4700 ரூபாய், மேளம் 4000 ரூபாய், ஒளிவொலி அமைப்பு 11,000 ரூபாய், உணவுச் செலவு 7,737 ரூபாய், அருட்தந்தையர்களுக்கான செலவு 3,500 ரூபாய், பூ மாலை 5,430 ரூபாய், ஆலய அலங்காரம் 1,320 ரூபாய், ஆர்ச் பாலை 1,200 ரூபாய், இறைமக்களுக்கு வழங்கப்பட்ட பாயாசம் கேசரி 6,428 ரூபாய், போக்குவரத்து செலவு 740 ரூபாய், பொன்னாடை மற்றும் குழந்தைகளுக்கான பரிசு 3,130 ரூபாய், திருப்பலி செலவுகள் 523 ரூபாய், புதுமை வளாகம் துப்புரவு மற்றும் கொடியேற்ற செலவு 1,490 ரூபாய், வெடி மற்றும் சேர் வாடகை 550 ரூபாய். மொத்த செலவு 51,748 ரூபாய். மொத்த வரவு 52,308 ரூபாய். செலவு போக கையிருப்பு ரூபாய் 560 ரூபாய். நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான வசனம் உண்டு.
அதிகம் சேர்த்தவனுக்கு எதுவும் மிஞ்சவும் இல்லை, குறைவாக சேர்த்தவனுக்கு எதுவும் குறைவுபடவும் இல்லை. 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே மன்னாவும் காடையும் கடவுள் கொடுத்த பொழுது இந்த வசனம் விடுதலை பயண புத்தகத்தில் அப்படியே இருக்கிறது. கடந்த ஆண்டும் இந்த திருவிழா நன்கொடையால் நடந்தது, இந்த ஆண்டும் இந்த திருவிழா நன்கொடையால் நடந்தது. நன்கொடைக்கு வரவிற்கு ஏற்ப செலவு என்று திட்டமிடவில்லை, செலவுகள் நடந்து கொண்டே இருந்தது, வரவு நடந்து கொண்டே இருந்தது. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் மிஞ்சவும் இல்லை, குறையவும் இல்லை. கடவுளின் திட்டம் என்பது அவரது பாதுகாப்பில் நம்மை கொடுத்து நாம் வழிநடத்துகிறோம் என்கிற பொழுது சின்ன காரியமோ பெரிய காரியமோ கடவுள் நடத்துவார் என்பதற்கு இந்த திருவிழா ஒரு அனுபவபூர்வமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு காரியம். எனவே வல்ல கடவுளுக்கு நாம் தொடர்ந்து நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவை முன்னிட்டு உம்மை புகழ்கின்றோம். எந்நாளும் அது திரு அவை உமது பேரன்பில் நிலைத்திருப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.